நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். காலை ஜெபத்தினில் கடவுள் வடிவினில் கர்த்தர் தோன்றிவிட்டார். நம் கர்த்தர் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுவீர், நம் ஆண்டவர் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவர் தோன்றிவிட்டார். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. உன் ஒளி விடியல் போல் எழும் என்கிற எசையா நூலின் வார்த்தைகளை ஆண்டவர் இன்று நமக்கு அருளி தருகிறார். நம்முடைய ஒளி விடியல் போல் எழுந்து சான்று பகர ஆண்டவரே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரே நம்மில் மாற்றியடைய விரும்புகிறார். பசித்திருப்போருக்கும் உதவி தேவைப்படுவோருக்கும் நாம் விடுதலை கொடுக்கிற, நன்மை செய்கிற ஆற்றலாக எழுந்து நின்று ஒளியாக நாம் விளங்கிட அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிருவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிருவர். இன்று திருப்பாடல் 112 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிர்வர் என்கிற வார்த்தையின்படி கடவுளுடைய பிள்ளைகள் இருள் இருக்கிற இடத்திலெல்லாம் ஒளியாக திகழ வேண்டும் என்ற அந்த உண்மையை நமக்கு எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறார். இதோ நீங்களே ஒளியாக விளக்கு தண்டின் மீது வைக்கப்பட்ட விளக்காக இருங்கள் என்ற வார்த்தையை உள்ளத்திலே தாங்கி அருள் வேண்டி அத்தகைய ஆற்றலோடு வாழ மன்றாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிருவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிருவர். இருளில் ஒளியென அவர்கள் நேர்மை உள்ளவரிடையே மிளிர்வர், அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராயிருப்பர் என்கிற வார்த்தையின்படி கடவுளுடைய பிள்ளைகள் அருளும் இரக்கமும் நிறைந்து வாழவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதோ நீங்கள் செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்கள் வழியாக மாட்சி அடைந்திருக்கிறார். நீங்கள் காட்டிய இரக்கம் ஆண்டவருடைய பெருமையின் அடையாளமாய் மாறியிருக்கிறது. இந்த நற்செயல்களை செய்த
உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து பயணிக்க அருள் வேண்டிய மன்றாடுவோம். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிருவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிருவர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னாலும் அவர்கள் அசைவுறார், நேர்மையுள்ளோர் மக்கள் மனத்தில் என்றும் வாழ்வர். கடவுள் அசைவுறாத ஒரு ஆற்றலை நமக்கு அளித்து நாம் அந்த நன்மைத்தனத்தை நிலைத்திருக்க உதவி செய்கிறார். நாமும் எத்தனையோ நல்ல காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அநேக நல்ல செயல்கள் நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது. இவையெல்லாம் செய்கிற அந்த நல்ல ஆண்டவர் உங்கள் வழியாக நிறைவை கண்டு மகிழ்கிறவரை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிருவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளியென மிளிருவர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை சொத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது வலிமையோடு எங்களது வலிமையும் இணைந்து செயல்பட, உம்முடைய வலிமையால் நாங்கள் நிறைவடைய எங்கள் மீது நீர் ஆட்சி செலுத்துவீராக. எங்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் உமக்கே நாங்கள் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைய மன்றாடுகிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.